இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சாயில் வந்து எடுத்து ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க பேஸ்மெண்ட்டில். ஏன் நேத்திக்கே பண்ணாங்களேன்னு கேட்பீங்க. நேத்திக்கு பண்ணி தண்ணி ஊற்றிட்டு மண் உள்ளே இறங்கியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இன்றைக்கி மறுபடியும் சாயில் ஃபில் பண்ணி மறுபடியும் ஒரு டிராக்டர் தண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கி இந்த மாதிரி மேலே கொஞ்சம் நேரம் நிற்கணும். ரொம்ப நேரமாக வந்து தண்ணி நல்லா நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கூறாட்டுறாங்க. ஸோ கூறாட்டும் போது அங்கே 1 ஃபீட்டுக்கு ஒரு தடவை குத்தி விடுறாங்க. கடப்பாறையில் நல்லா டீப்பாக உள்ளே குத்துறாங்க. அப்படி குத்தும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கேப்ஸ்லையுமே இறங்குது. ஸோ எங்கெங்கே ஏர் பபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளில வந்துட்டு உங்களுக்கு தண்ணி நல்லா உள்ளே இறங்கும். இது வந்து கூட வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஸோ ஃபுல்லாக தண்ணி இறங்கினா தான் மண் நல்லா டைட் ஆகும். எங்கேயாச்சும் கொஞ்சம் கேப்ஸ் இருந்துடுச்சு அப்படின்னா, அதுவும் ரப்பிஷ் மாதிரி போடுறீங்க பேஸ்மெண்ட்லனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வேலையை பண்ணணும். ஏன்னா கேப்ஸ் இருந்துருச்சுன்னா இப்போ ப்ராப்ளம் இல்லை, ஃப்யூச்சரில் உங்களுக்கு டைல்ஸ்க்கு நடுவில் நடக்கும்போது சவுண்ட் கேட்குற அளவுக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்கும். ஏன்னா உள்ள கேப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கேப்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம நல்லா ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணுன்னா சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கண்டிப்பாக ரெகுலராக பேஜை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளிந்துக்கு கீழே கொஞ்சம் மண் எடுத்து பேஸ்மெண்ட்டில் போட்டாங்க போல இருக்குது. ஸோ பிளிந்த் தாண்டி கீழேருந்து வந்து தண்ணி வெளியில் வருது. ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி இறங்கியிருக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி க்யூரிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்டிங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு.